ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜேஏ அட்வான்ஸ் 2020ல் ஒரு சம் பார்க்கலாம். ரொம்ப எளிமையான சம்மு தான். பாருங்கள், லெட் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் க்ளோஸ் இன்டர்வல் 0 to 1 2 r be defined by f of x is equal to 4 for x by 4 power x plus 2, then the value of f of 1 by 40 plus f of 2 by 40 plus f of 3 by 40 plus etc. f of 39 by 40 minus f of 1 by 2 is. இதான் கொஸ்டின். பாருங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு இது டொமைனு, இது ரேஞ்ச். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸோட வேல்யூ 0 to 1க்குள்ள 0 கொடுத்துக்கலாம் அல்லது 1 கொடுக்கலாம். இன்பிட்வீன் நம்பர்ஸும் கொடுத்துக்கலாம். 0.1 0.2 0.3 அது மாதிரி இங்கே கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 1 2 3 இது மாதிரி இதோட வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? பாருங்கள், கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காப்பி பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டுக்கு சொல்லுங்கள். அதே போல் எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸை இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எஃப் ஆஃப் 1 மைனஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பிகாஸ் எக்ஸுங்க பாருங்கள், இன்புட்டுங்கிற எக்ஸுங்கிறது 0 to 1க்குள்ள தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸோட வேல்யூ 0.5 கொடுத்தோம்னா 1 minus 0.5 0.5. ஸோ 0.5 0.5 இங்கே டொமைனில் இருக்குது. நீங்கள் எக்ஸ் வந்து 0.5 எடுத்துக்கிட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 ப்ளஸ் 0.5 1.5 வரும். 1.5 இந்த இன்டர்வலில் இருக்காது. ஓகேங்களா? அப்போது எஃப் ஆஃப் 1 மைனஸ் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது ஏஸ் இங்கே 1 மைனஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஆட் பண்ணால் இங்கே 1 கிடைக்கும். அந்த கான்செப்ட்டு இந்த சம்முக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் 1 மைனஸ் பாருங்கள், எஃப் ஆஃப் 1 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 4 பவர் ஜஸ்ட் எக்ஸ் ரீப்ளேஸ் பை 1 மைனஸ் எக்ஸு, எக்ஸ் ரீப்ளேஸ் பை 1 மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 1 + 2 implies f of x plus f of 1 minus x is equal to f of x காப்பி பண்ணுங்கள் ப்ளஸ் f of 1 minus காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் a பவர் m ப்ளஸ் n இருக்குது, a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4 பவர் 1 இன்ட்டு 4 பவர் மைனஸ் எஸ் வரும். அது டிவைட் வந்தால் 4 பவர் ப்ளஸ் டிவைட் பை 4 பவர் 1 இன்ட்டு 4 பவர் மைனஸ் எஸ் வரும். அந்த 4 பவர் மைனஸ் டிவிஷன் தான் 4 பவர் ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த 4/4 பவர் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, 4/4 பவர் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. இன்ட்டு இது சிம்பிளை பண்ணுங்கள். 4 பவர் 1/4 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 எல்சிஎம் எடுத்தால் 4 ப்ளஸ் 4 பவர் எக்ஸு இன்ட்டு 2 பை 4 பவர் எக்ஸ்னு வரும். அந்த 4 பவர் எக்ஸ் மேலே வந்தால் ரெசிப்ரோக்கல் மேலே வந்துடும். சரிங்களா? 4 பவர் எக்ஸு பை 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 4 பவர் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்சிஎம் எடுக்கிறீங்க, இந்த ஃப்ராக்ஷன் மேலே தான் ரெசிப்ரோக்கல். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த 4 பவர் எக்ஸு 4 பவர் எக்ஸு கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இங்கே 4 இருக்குது 2 இருக்குது, ரெண்டுலேயும் 2 காமன் எடுக்கலாம். 2 காமன் எடுத்துட்டா இங்கே 2 இருக்கும், இங்கே 4 பவர் எக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ 4/2 கேன்சல் பண்ணால் 1 2 சார் 2 2 சார். ரெண்டுலேயும் பாருங்கள், டினாமீட்டர் 4 பவர் எக்ஸு ப்ளஸ் 2 இருக்குது, 4 பவர் எக்ஸு ப்ளஸ் 2 இருக்குது, அப்படி வச்சுக்கோங்க. நியூமீட்டர் ஆட் பண்ணால் 4 பவர் எக்ஸு ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ 4 பவர் எக்ஸு ப்ளஸ் 2 4 பவர் எக்ஸு ப்ளஸ் 2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1. ஓகேங்களா? கேன்சல் ஆகிடுச்சா? ஆன்சர் 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸையும் ஆட் பண்ணால் ஆன்சர் 1. ஸோ இந்த சம்முக்கு இந்த பாயிண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ கொஷினை பாருங்கள். நவ் எஃப் ஆஃப் 1/40 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2/40 ப்ளஸ் எஃப் ஆஃப் 3/40 ப்ளஸ் எக்ஸட்ரா எஃப் ஆஃப் 19/40 ப்ளஸ் எஃப் ஆஃப் 20/40 ப்ளஸ் எஃப் ஆஃப் 21/40 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எஃப் ஆஃப் 38/40 ப்ளஸ் எக்ஸட்ரா எஃப் ஆஃப் 39/40 மைனஸ் எஃப் ஆஃப் 1/2 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, இப்போ பாருங்கள், இது எல்லாமே ப்ளஸ் டைம் பாருங்கள், 1லேருந்து 39 வரைக்கும் இருக்குது. 1லேருந்து 39 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? மைனஸ் எஃப் ஆஃப் 1/2 இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த எஃப் ஆஃப் 1/40வும் எஃப் ஆஃப் 39/40 கன்சிடர் பண்ணுங்களேன். எப்படி கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, இந்த 1/40 எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 1/40ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 மைனஸ் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள்.
எக்ஸ் 1/40 இருக்கும் பொழுது 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 1/40. சிம்பிளை பண்ணால் 40 மைனஸ் 1 39/40. ஓகேங்களா? ஸோ எக்ஸுங்கிறது 1/40 இருந்துச்சுன்னா 1 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 39/40. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இது, எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இது. ஓகேங்களா? அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆன்சரு 1. நம்ம ஆல்ரெடி இந்த சம்முக்கு சொல்லியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஈக்குவல் டு 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இது எஃப் ஆஃப் எக்ஸு, இது எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சரு 1. ஓகேங்களா? அதே போல் இங்கேருந்து செகண்டு எஃப் ஆஃப் 2/40. ஸோ இங்கேருந்து செகண்ட் ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷனு எஃப் ஆஃப் 2/40வும் எஃப் ஆஃப் 38/40 ஆட் பண்ணுங்க. இது எக்ஸ்னா இது 1 மைனஸ் எக்ஸாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சரு 1. ஸோ செகண்ட் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா. அதே போல் மொத்தம் 39 டைம் இருக்குது. ஸோ இந்த மிடில் டைம் மட்டும் பாருங்களேன். 39 எப்படி பிரிக்கிறீங்கன்னா லெஃப்டில் ஒரு 19 டைம்ஸு 1 to 19 டைம்ஸு 20/40 இது அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 19 டைம்ஸ் இருக்கும். 21, 22, 23 அப் டு 39. 21லேருந்து 39 வரைக்கும் இங்கிட்ட ஒரு 19 இருக்குது. ஸோ இந்த போர்ஷன் ஒரு 19 இருக்குது. ஓகேங்களா? இந்த போர்ஷன் ஒரு 19 இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு 19 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இங்கேருந்து செகண்டு, இங்கேருந்து செகண்டு. ஸோ இது மாதிரி பேர் பண்ணிக்கலாம். அப்போது 19 ஒன்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்களேன், எஃப் ஆஃப் 19/40 இதையும் கம்பேர் பண்ணலாம். 21/40 இது எக்ஸாக இருந்துச்சுன்னா இது 1 மைனஸ் எக்ஸாக இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 மைனஸ் வேல்யூ 1. ஸோ லெஃப்டில் ஒரு 19 இருக்குது, ரைட்டில் ஒரு 19 இருக்குது. ஒவ்வொன்றையும் பேர் பண்ணிக்கலாம். அப்போது 1 + 1 + 1 + எக்ஸட்ரா 19 டைம்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த ஒரு டைம் மட்டும் பாருங்கள், எஃப் ஆஃப் 20/40. 20/40னா 20/40 கேன்சல் பண்ணால் 1/2. சரிங்களா? மைனஸ் இங்கே மைனஸ் எஃப் ஆஃப் 1/2 இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ப்ளஸ் எஃப் ஆஃப் 1/2 மைனஸ் எஃப் ஆஃப் 1/2 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 1 + 1 + ஹவு மெனி டைம்ஸ் இருக்குது? 19 டைம்ஸ் இருக்குது. ஆட் பண்ணால் ஆன்சர் 19. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான சம் தான். இதே கொஷினை ஓகேங்களா இந்த ஃபங்க்ஷனில் 4க்கு பதிலாக ஏ கொடுத்துட்டு இங்கே ரூட் ஏ கொடுத்துட்டு இப்போ நடந்து முடிஞ்ச ஜெய் மெயின் எக்ஸாமில் ஒரு செஷனில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.